பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. என்ன தேனு, பொண்ணுக்கு கல்யாணம் முடிவானதுல இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலையை செய்யறாப்ல இருக்கு. ஆமாம் செல்வி, கல்யாண தேதிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்ல. எந்த விஷயத்திலையும் குறை வச்சிடக்கூடாதுல்ல. வீட்டில் கல்யாணம் வேற. புரியுது புரியுது. நாங்கள்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கோம், எங்களுக்கும் ஏதாச்சும் வேலையை பிரிச்சு கொடு. அட, நீ கேட்காட்டியும் உனக்கு சில வேலைகளை மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். அது சரி, இந்த மாரி என்னென்ன எங்கேயாச்சும் பாத்தியா என்ன? மாரி என்னன்னா? நான் எங்கேயும் பார்க்கலையே. எதுக்கு தேன அவரை தேடுற? ஒண்ணுமில்ல செல்வி, போன வட்டம் எங்க கடலையெல்லாம் தரமா இருந்துச்சு, விற்பனையும் அமோகமா இருந்துச்சு. கடலையெல்லாம் நல்ல திரட்சியா ஒரே சீரா இருந்துச்சே. எனக்கும் தான் கொடுத்தியே, அம்புட்டும் நல்ல ருசி. ஆனா இந்த வட்டம் பருவத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சி இல்லாமல இருக்கு. அதான் என்ன ஏதுன்னு மாரி என்னங்கிட்ட கேட்டா ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுவாரு பாரு. மாரி என்னனை பார்த்தனா இந்த தகவலை நான் அவசியம் சொல்றேன். ஆனா நான் ஒரு தகவலை சொல்றேன். என்ன செல்வி, சொல்லு. நம்ம வானொலியில எண்ணெய் வித்து பயிர்கள் பத்தின தொடர் நிகழ்ச்சியை நான் இப்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரேன். அதுல வல்லுநர்கள் துவக்கத்துல இருந்து நாம கடைபிடிக்க வேண்டிய புது புது தொழில்நுட்பங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க. அட, இது நல்ல விஷயமாச்சே. அப்படின்னா இப்படி வீதியிலே நின்று பேசிக்கிட்டு இருக்காம உள்ள வாப்புள்ள, நிகழ்ச்சிக்கான நேரம் ஆயிருச்சு. இன்னைக்கு என்னோட சேர்ந்து நீயும் நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்க. இதோ வாரேன். நிலக்கடலை பயிரில் நவீன உழவியல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க சொல்றாங்க. கவனமா கேட்டுக்கத்தேன்னு. எண்ணெய் வித்து பயிர்கள் என்பவை அவற்றின் விதைகளுக்காக வளர்க்கப்படுபவை. இவை அறுவடை செய்யப்பட்டு எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பயிர்கள் பல்வேறு காலநிலை மற்றும் மண் நிலைமைக்கு ஏற்றவாறு பண்புகளை கொண்டுள்ளதாக உள்ளது. எண்ணெய் வித்து பயிர்கள் பழங்காலத்திலிருந்தே விவசாய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. மேலும் உலகம் முழுவதும் விவசாய தொழில் மற்றும் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பயிர் வளங்களிலிருந்து தான் அதிக அளவு சமையல் எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. பல்வேறு மேம்படுத்தப்பட்ட முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் உற்பத்தி திறனை அதிகரித்து லாபங்கள் பெறலாம். பல காரணிகள் இந்த உற்பத்தி பெருக்கத்தை குறைப்பதற்கு ஏதுவாக உள்ளது. அதாவது எண்ணெய் வித்து உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. மேலும் இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் என்பவை குருசிஃபெரே குடும்பத்தை சார்ந்த பிராசிகா இனத்தை சேர்ந்த தாவரங்கள். இவைகளிலிருந்து வரும் எண்ணெய்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 30-40 ஆண்டுகளாக மட்டும்தான் எண்ணெய் வித்து பயிர்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் வித்து பயிர்கள் குறிப்பாக நிலக்கடலை, சூரியகாந்தி, எள், கடுகு, சோயாபீன்ஸ், குங்குமப்பூ மற்றும் கனோலா போன்றவை உயர்தர சமையல் எண்ணெய் கொடுக்கும் இனங்களாக உள்ளன. மேலும் உண்ண முடியாத எண்ணெய் வித்து பயிர்களாக ஆமணக்கு மற்றும் ஆளி விதை ஆகியவை அடங்கும். இது பெரும்பாலும் பயோடீசல் உற்பத்திக்கு பயன்படுகிறது. நிலக்கடலை என்பது ஆங்கிலத்தில் பீனட் அல்லது கிரவுண்ட்நட் என்று அழைப்பார்கள். இது தமிழில் தரப்படுத்தப்பட்ட பெயர்களால் வேர்க்கடலை, நிலக்கடலை, மல்லாட்டை, கடலைக்காய் அதாவது கலக்காய் அல்லது மணிலா கொட்டை, மல்லாட்டை என பல்வேறு வட்டாரங்களில் பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு கச்சான் என்ற பெயர் இலங்கை தமிழர்களிடம் பரவலாக கூறப்பட்டு வந்தது. இதை சுருக்கமாக கடலை என்று அழைப்பார்கள். இது தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. சீனா, இந்தியா, நைஜீரியா ஆகிய நாடுகளில் இது அதிகம் உற்பத்தி செய்து வருகிறது. இதில் சுமார் 45 முதல் 50% எண்ணெயோட அளவு உள்ளது. நிலக்கடலையை அவித்தோ அல்லது வறுத்தோ அல்லது வெள்ளப்பாகுடன் கலந்து கடலை முட்டாயாக உண்பது வழக்கம். சமையல் எண்ணெய் மற்றும் வெண்ணெய் அதாவது பீனட் பட்டர் என்று அழைக்கப்படும் தின்பண்டங்கள் தயாரிப்பதற்கு இந்த நிலக்கடலை பயன்படுகிறது. மற்றும் நிலக்கடலில் வரும் பிண்ணாக்கு
கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது. நிலக்கடலையில் மாங்கனீஸ் சத்து அதிகமாக உள்ளது. நாம் உண்ணும் உணவில் உள்ள கால்சியம் சத்தை நமது உடலுக்கு எடுத்து கொடுப்பதில் இது முக்கிய பங்கை வகிக்கிறது. நிலக்கடலையில் பானிபிளைல்ஸ் என்று அழைக்கப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய்களிலிருந்து பாதுகாப்பதோடு இளமையும் பராமரிக்க உதவுகிறது. நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்து தீமை செய்யும் கொழுப்பு தன்மையை குறைத்து நல்ல கொழுப்பு சத்தினை அதிகப்படுத்துகிறது. நிலக்கடலில் உள்ள ஒமேகா 3 சத்தானது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சித்த மருத்துவ முறையில் இந்த நிலக்கடலையானது பித்தத்தை அதிகரிக்கும் குணம் உள்ளதாக கருதப்படுகிறது. எனவே இதை சமன் செய்வதற்காக வெல்லத்துடன் சேர்த்து உண்ண வேண்டும். நிலக்கடலை அல்லது வேர்க்கடலை வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலம் பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, குஜராத், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பிரதானமாக சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் நிலக்கடலையில் முக்கிய தொழில்நுட்பங்களாக நிலக்கடலை மகசூலை அதிகரிப்பதற்காக ரகத்தேர்வு, விதை நேர்த்தி, நுண்ணூட்ட சத்து மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை உள்ளடக்கி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் நிலக்கடலையில் பெரிய அளவில் நாம் மகசூலை அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் TNIU நிலக்கடலை ரிச் பயன்படுத்துவதன் மூலம் 15% மகசூலை நாம் அதிகப்படுத்தலாம். மேலும் ஜிப்சம் பயன்பாடு மற்றும் எந்திரமயமாக்கப்பட்ட அறுவடைகளின் மூலம் அதிக லாபம் பெற முடியும். மானாவாரி நிலங்களில் குறைந்த மகசூலை கிடைக்கிறது. இதற்கு முக்கிய காரணங்களாக பருவம் தவறிய மழை அளவில் நிலையில்லாத தன்மை, குறைந்த கால மழை பருவம், அதிக அளவு மண் அரிப்பு ஆகியவை உள்ளது. சில நவீன யுக்திகளை கையாண்டு மானாவாரி சாகுபடியில் நல்ல மகசூலை நாம் பெறலாம். சுமார் 80% மேல் நிலக்கடலை பயிர் மானாவாரி நிலங்களிலே பயிரிடப்படுகிறது. நம் நாட்டில் பெரும்பாலான சிறு குறு விவசாயிகள் நிலம் மானாவாரி நிலமாகவே உள்ளது. நிலக்கடலை உற்பத்தியில் நம் நாடு 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலக்கடலை பயிரை மானாவாரியாக சாகுபடி செய்யும்போது நவீன தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். முதலாவதாக நாம் ரகங்களை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமாகும். குறிப்பாக VRI 6, 7, 8 மற்றும் 10 போன்ற ரகங்களையும், TME 7 மற்றும் 12, CO 1 மற்றும் 2, JL 15, JL 24 ஆகிய ரகங்களை தேர்வு செய்து பயிரிடலாம். பொதுவாக நிலக்கடலையில் CO 6, VRI 8, TME 7, TME 13 மற்றும் JL 15 போன்ற ரகங்கள் அதிக மகசூலை தரக்கூடிய ரகங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக VRI 4, VRI 5, VRI 6, VRI 7, CO 6, BSR 1 மற்றும் கதிரி 6 மற்றும் கதிரி 9 போன்ற ரகங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதிக மகசூல் மற்றும் வறட்சியை தாங்கி குறுகிய கால ரகங்களாக VRI 8 மற்றும் VRI 10 போன்ற ரகங்களை தேர்வு செய்து விதைக்கும் பொழுது விவசாயிகள் பெரிய மகசூலை பெற முடிகிறது. இதற்கு முக்கியமாக நில தயாரிப்பு முக்கியமான பங்கை வகிக்கிறது. மண்ணின் ஆழம் 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரை உழுது நிலத்தை நன்கு சமப்படுத்த வேண்டும். அகன்ற படுகைகள் மற்றும் வாய்க்கால்கள், அதாவது பிராட்பெட் ஃபரோ முறையை பயன்படுத்துவதன் மூலம் நிலக்கடலையில் மகசூல் அதிகப்படுத்தலாம். மேலும் நிலக்கடலையில் விதை அளவாக ஒரு ஏக்கருக்கு 50 முதல் 55 கிலோ மற்றும் 125 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நிலக்கடலை பருப்பை பயன்படுத்தி பயிரிடலாம். விதை நேர்த்தி ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. மானாவாரி நிலக்கடலையில் பயிர் எண்ணிக்கை பராமரிப்பதே மிக முக்கிய பங்காக உள்ளது. இவ்வாறு பராமரிக்காமல் இருக்கும் பட்சத்தில் மகசூல் குறைவதற்கு காரணமாக உள்ளது. தண்டழுகல் நோய், வேரழுகல் நோய் ஆகியவை தாக்குவதால் பயிரின் வேர், தண்டு அழுகி கருகி பயிர் எண்ணிக்கை குறைய வாய்ப்புகள் உள்ளது. இதை தடுப்பதற்காக விதை நேர்த்தி செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ரசாயன விதை நேர்த்தி அல்லது உயிரியல் விதை நேர்த்தி அல்லது நுண்ணுயிர் விதை நேர்த்தி மூலம் விதை நேர்த்தி செய்யலாம். அதாவது உயிரியல் விதை நேர்த்தியாக செய்யும் பொழுது ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 5 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூஞ்சான கொல்லியை கொண்டு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் பெரிய அளவில் விதைகளால் பரவும் நோய்களிலிருந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது நுண்ணுயிர் விதை நேர்த்தி என்பது ஒரு ஹெக்டேருக்கான விதையில் 200 கிராம் ரைசோபியம் மற்றும் 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா ஆகியவை 1 லிட்டர் வடிகட்டிய கஞ்சியில் கொட்டி நன்கு கலந்து விதைகளை சாக்கு பையின் மேல் பரப்ப வேண்டும். கஞ்சியுடன் கலந்த நுண்ணுயிர் கலவையை விதைகளுக்கு மேல் படுமாறு நன்கு தெளித்து விட வேண்டும். சாக்கு பை மீது உள்ள விதைகளை மேலும் கீழுமாக புரட்டி நுண்ணுயிர் நன்கு விதைகளின் மேல் படுமாறு கிளறிவிட வேண்டும். 15 முதல் 30 நிமிடங்கள் நிழலில் உள்ள வைத்து பின்னர் 24 மணி நேரம் கழித்து விதைப்பு செய்யலாம். அதாவது முதலில் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக பூஞ்சான விதை நேர்த்தி செய்துவிட்டு அடுத்ததாக உயிர் உர விதை நேர்த்தி செய்வது, அதன் பிறகு 24 மணி நேரம் கழித்து விதைக்க வேண்டும்.
டிராக்டர் மூலம் இயங்கும் எந்திரங்களை கொண்டு 4 முதல் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைப்பதன் மூலம் சரியான இடைவெளியை நாம் பேணி காக்கலாம். வரிசை முறையில் விதைகளை விதைத்தல் வேண்டும். இந்த வரிசை முறையில் விதைகளை விதைப்பதன் மூலம் தூரங்கள் ஒரே மாதிரி இருப்பதால் களை எடுப்பது மிகவும் எளிதாக உள்ளது. இந்த முறையில் களைகள் குறைவாகவே காணப்படும். மேலும் கலப்பைகள் பயன்படுத்தி விதைகளை விதைக்கலாம், அல்லது சீட் ட்ரில்லர் என அழைக்கப்படும் துரப்பான்கள் கொண்டு விதைகளை விதைக்கலாம், அல்லது ட்ரம் விதைப்பான்களை போன்ற கருவிகளை கொண்டும் விதைகளை விதைக்கலாம். மேலும் நிலக்கடலை சாகுபடியில் உரமிடுதல் ஒரு பெரிய பங்காக உள்ளது. பெரும்பாலான மானாவாரி நிலங்களில் உரமிடுதல் என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது என்றாலும், ஆனால் வேளாண்மை ஆராய்ச்சியில் மானாவாரியில் மகசூலை அதிகரிப்பதற்காக உரமிடுதல் அவசியம் என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிலக்கடலையில் மேல் உரம் இடுவதை தவிர்த்து அடி உரமாக உரமிடுதல் வேண்டும். மானாவாரி நிலத்தில் ஊட்டமேற்றிய தொழு உரம் இடுவது மிகவும் சிறப்பாக உள்ளது. விதைப்பதற்கு சுமார் 1 மாதத்திற்கு முன்பு 1 ஏக்கருக்கு தேவையான 300 கிலோ மக்கிய குப்பையுடன் 25 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை நன்கு கலந்து காற்று புகாதவாறு களிமண்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். விதைப்பதற்கு முன்பு இந்த உரங்களை 9 கிலோ யூரியாவை சேர்த்து நன்கு கலக்கி விதைக்கும் வயலில் தூவிவிட வேண்டும். டிராக்டர் மூலம் விதைப்பு செய்யும் பொழுது அல்லது உழவு செய்யும் பொழுது கடைசி உழவின் போது இந்த ஊட்டமேற்றிய உரங்களை இடுவது முக்கியமாகும். ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்க இயலாத நிலையில் நேரடியாக 25 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தை கலந்து விதைக்கும் போது இடலாம். மேலும் நிலக்கடலை பயிரில் ஜிப்சம் இடுவது ஒரு முக்கிய பங்காக உள்ளது. நிலக்கடலை பயிரின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஜிப்சம் இடுதல் மிகவும் அவசியம். ஜிப்சத்தில் 23% சுண்ணாம்பு சத்து, 12% கந்தக சத்து அடங்கியுள்ளது. இதில் சுண்ணாம்பு சத்து காய் திரட்சியாக வருவதற்கும் அதிக எடை உடையதாக மாறுவதற்கும் பயன்படுகிறது. கந்தக சத்து நிலக்கடலையில் எண்ணெயின் சத்தை அதிகப்படுத்துகிறது. 1 ஏக்கருக்கு 80 கிலோ, அதாவது 2 மூட்டை ஜிப்சம் அடியுரமாக இட வேண்டும். அதன் பின்னர் விதைத்து 40 முதல் 45 நாட்களில் பூ பிடிக்கும் தருணத்தில் மீண்டும் ஒரு முறை 1 ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் மானாவாரி சாகுபடியில் நிலக்கடலையின் மகசூலை அதிகப்படுத்தலாம். மேலும் 45 நாட்களுக்கு பிறகு மண் அணைப்பதோ திருப்புவதோ, அதாவது எர்த்திங் அப் என்று கூறும் செயலை நிலக்கடலையில் செய்யக்கூடாது. இது காய் பிடிப்பதை பெரிய அளவில் தடுக்கிறது. மேலும் மகசூலை குறைக்கும் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு கலை நிர்வாகம் நிலக்கடலையில் ஒரு முக்கிய பங்காக உள்ளது. விதைகளை விதைத்து 3வது நாளில் பெண்டிமெத்தலின் என கூறப்படும் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் 30 முதல் 35 நாட்களில் களை எடுப்பது மிகவும் அவசியம். மேலும் நிலக்கடலையில் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் நிலக்கடலையின் மகசூலை குறைப்பதற்கு பெரிய அளவில் காரணங்களாக உள்ளது. அதாவது பயிர்களில் ஏற்படும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு விளக்கு பொருட்களை வைத்து பூச்சிகளை கண்காணித்து வரலாம். மேலும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளையும் அல்லது உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளையும் பின்பற்றி நோய்களை தடுக்கலாம். பாரம்பரிய முறையை விட மேம்படுத்தப்பட்ட நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் 53% வரை கூடுதல் மகசூல் மற்றும் அதிக நிகர லாபம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. அதாவது விதை நேர்த்தி செய்தல் மற்றும் நீர் நிர்வாகம் மூலம் மகசூலை கணிசமாக அதிகரிக்கலாம். நிலக்கடலை மகசூலை அதிகரிக்க VRI-8 மற்றும் VRI-10 போன்ற மேம்பட்ட குறுகிய கால ரகங்கள் மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதைகளை ரைசோபியம் மூலம் விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பெரிய லாபம் பெறலாம். உரங்களை இடும்பொழுது மண் பரிசோதனை அடிப்படையில் உர மேலாண்மை செய்வது மிகவும் முக்கியமாகும். மேலும் நிலக்கடலையில் 40 முதல் 70 நாட்களில் 400 கிலோ, அதாவது 1 ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இடுவதன் மூலம் சொட்டு நீர் பாசனம் மற்றும் களை நிர்வாகம் செய்வதன் மூலமும் பெரிய அளவில் லாபம் பெறலாம். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் 50% மேல் அதிக மகசூல் வேர்க்கடலையில் உயர்கிறது. மேலும் நிலக்கடலை அறுவடை மிக முக்கிய பங்காக உள்ளது. பயிர்கள் நன்கு முதிர்ச்சி அடைந்த நிலையை கண்டறிந்து சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். நிலக்கடலையை அறுவடை செய்வதற்கு கம்பைன் ஹார்வெஸ்டர்களை பயன்படுத்தலாம். மேலும் அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்களாக, அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் பல நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் எண்ணெய்களை பிரித்தெடுத்துவதற்கு மைக்ரோவேவ் டெக்னாலஜியை செயல்படுத்துவதன் மூலம் அதிக எண்ணெய் மகசூல் மற்றும் தரமான எண்ணெய்களை பெறுவதற்கும் இது பயன்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் போன்ற அமைப்புகள் இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து செல்வதன் மூலமும், மேலும் கிளஸ்டர் முன்னிலை செயற் விளக்கங்கள், அதாவது கிளஸ்டர் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்பாடுகளை எடுத்து கூறுவதன் மூலமும் எண்ணெய் வித்து பயிர்களில் பெரிய அளவில் நாம் லாபங்களை பெறலாம்.
இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எண்ணெய் வித்து பயிர்களில் பாரம்பரிய முறையை விட 21 முதல் 50% வரை லாபம் மற்றும் மகசூலை அதிகப்படுத்தலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிள்ளை, நிலக்கடலை பயிரில் நவீன உழவியல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க சொன்ன விவரங்களை கவனமா கேட்டுக்கிட்டதானே? கேட்டுக்கிட்டேன் செல்வி, அத்தனை விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன். நிலக்கடலையில் அதிக மகசூல் தரக்கூடிய அப்புறம் பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை பற்றி இவங்க சொன்னதை நல்லாவே மனசில் பதிய வச்சுக்கிட்டேன். சரியான ரகங்களை தேர்வு செஞ்சு பயிரிடுறது மூலம் தேவையில்லாத வீண் செலவுகளும் குறையும். விதை நேர்த்தி அப்புறம் குறிப்பாக பயிர் எண்ணிக்கையை சரியாக பராமரிக்கிறதுன்னு இவங்க சொன்ன எல்லா விவரங்களையும் நிலக்கடலை போடுறவங்க சரியாக கடைபிடிக்கணும். என்ன தானே சொல்கிற? தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை பயன்படுத்தாமல் விடுவாளா இந்த தேனு? இவங்க சொன்ன தொழில்நுட்பங்களை மச்சானுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் எங்கே எதில் தவற விட்டோன்னு யோசித்து சரிப்படுத்திக்கணும். நல்லது வள்ளி, எப்பவும் போல எனக்கு இந்த வட்டமும் கடலை வேணும். இப்போவே சொல்லிடுறேன், அப்புறம் கல்யாண வேலையில் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அட, எந்த வேலை வந்தாலும் இது போல விஷயத்த மறந்துடுவாளா இந்த தேனு? எங்க செல்விக்கு ரொம்ப பிடிச்ச கடலைய அறுப்பு செஞ்சதும் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி. நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது, நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது. இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது, இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது. பரவலாக நோய் பரவிடக்கூடாது, பரவலாக நோய் பரவிடக்கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர்ப்பாசனம் நீ பாரு, நல்லா விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு, நீ பாரு. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். குதிரைவாலி சாகுபடி தொழில்நுட்பங்கள். குதிரைவாலி புல்வகையை சார்ந்த ஒரு சிறுதானிய பயிராகும். இப்பயிர் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் மிக முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. குதிரைவாலி வறட்சி மற்றும் உவர் நீர் தேங்கிய நிலங்களிலும் நல்ல விளைச்சல் தரவல்லது.
மேலும் பல்வேறு பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டு வளரக்கூடியது. குதிரைவாலியை உமி நீக்கி சமைத்து உணவாக உண்ணலாம் அல்லது அரைத்து மாவாக்கி மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருளாகவும் பயன்படுத்தலாம். இத்தானியத்தின் தீவனத்தில் அதிக புரதச்சத்தும் நன்கு செரிக்கக்கூடிய நார்ச்சத்தும் உள்ளது. இப்பயிர் மானாவாரி பயிராக பயிரிடப்படுவதோடு மட்டுமல்லாமல் கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் வரை உள்ள இடங்களிலும் சாகுபடி செய்யப்படுகிறது. ஏனைய பயிர்களை விட குதிரைவாலி மாறுபட்ட காலநிலைகளை தாங்கி வளரக்கூடியது. உலக அளவில் குதிரைவாலி இந்தியா, சீனா, ஜப்பான், மலேசியா மற்றும் கிழக்கு இந்திய நாடுகளில் பயிரிடப்படுகிறது. ஜப்பான் மற்றும் சீனாவில் நெற்பயிரில் உற்பத்தி இழப்பு ஏற்படும் போது குதிரைவாலி மாற்று பயிராக பயிரிடப்படுகிறது. இந்திய மாநிலங்களில் இப்பயிர் தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. இந்த சிறுதானியத்தில் மாவுச்சத்து 50 முதல் 65% வரை உள்ளது. இதில் டானின், ஃபினால் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுவதால் தமிழர்களின் உணவில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தானியத்தில் மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, சுண்ணாம்புச்சத்து, பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து ஆகியவை உள்ளன. மேலும் இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறது. தமிழகத்தில் ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி, சேலம், நாமக்கல், விழுப்புரம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் வறண்ட மற்றும் மலைப்பாங்கான நிலங்களில் இப்பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. இப்பயிரை மானாவாரி பயிராக பயிரிட்டு சுமார் 90 நாட்களில் அறுவடை செய்யலாம். எனவே தமிழக விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக குறைந்த நாட்களில் அதிக விளைச்சல் தரக்கூடிய MDU-1 குதிரைவாலி ரகத்தை 2017ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டது. MDU-1 குதிரைவாலி அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ளூர் மரபினங்களிலிருந்து தனி வழி தேர்வின் மூலம் பெறப்பட்டது. இந்த ரகம் அதிக விளைச்சல், அதிக தூர் கட்டும் தன்மையுடைய சத்தான தானியமாகும். இந்த ரகம் 95 முதல் 100 நாட்களில் விளைச்சல் தருவதோடு தமிழகத்தின் அனைத்து பருவங்களிலும் பயிரிட ஏற்றதாகும். இந்த ரகம் இரவை மற்றும் மானாவாரி பருவங்களில் முறையே ஹெக்டருக்கு 2500 கிலோ மற்றும் ஹெக்டருக்கு 1700 கிலோ என்ற அளவில் விளைச்சல் தரவல்லது. தீவன விளைச்சலாக ஓர் ஹெக்டருக்கு 3000 முதல் 3300 கிலோவும் கொடுக்கவல்லது. MDU-1 குதிரைவாலியின் சிறப்பியல்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கோ-2 குதிரைவாலி ரகத்தை விட 15% கூடுதல் விளைச்சல் தரவல்லது. கூம்பு வடிவ அடக்கமான கதிர்களை உடையது. குறைந்த வயது, அதாவது 95 முதல் 100 நாட்கள். அதிக இரும்பு சத்து கொண்ட தானியம். அதிக அரவை திறன் கொண்டது. தானிய அரிசி சாம்பல் நிறத்தில் முட்டை வடிவத்தில் இருக்கும். 1000 தானிய எடை 3.2 முதல் 3.8 கிராம் வரை இருக்கும். சமையலுக்கு சிறந்தது, சுவை மிக்கது. தண்டு துளைப்பான் மற்றும் கதிர் பூஞ்சைக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து முறையே 10.1%, 11.80% உடையது. இனி குதிரைவாலி பயிரின் சாகுபடி முறைகளை தெரிந்து கொள்ளலாம். குதிரைவாலி வெப்பம் மற்றும் மித வெப்பம் சார்ந்த காலநிலைகளில் நன்கு வளரக்கூடியது. குதிரைவாலி பயிர் மற்ற பயிர்களை காட்டிலும் குறைவான மற்றும் சராசரி மழை அளவு, அதாவது 300 முதல் 500 மில்லிமீட்டர் வரை உள்ள இடங்கள், வறட்சி மற்றும் மண் உவர்ப்பு தன்மை, நீர் தேங்கிய இலங்கள் ஆகியவற்றை தாங்கி வளரக்கூடியதாகும். செம்மண் மற்றும் மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரும் தன்மை உடைய பயிராகும். கற்கள் நிறைந்த மண் மற்றும் குறைந்த சத்துக்கள் உடைய மண் குதிரைவாலி சாகுபடிக்கு ஏற்றதல்ல. குதிரைவாலி சாகுபடி செய்ய நிலத்தை கலப்பை கொண்டு உழுது இருமுறை சமப்படுத்தி நடவு வயலை தயார்படுத்துதல் வேண்டும். இரவையில் குதிரைவாலி சாகுபடி செய்ய ஓர் ஏக்கருக்கு 2 கிலோ விதைகள் தேவைப்படும். விதைப்பானை பயன்படுத்தி விதைகளை நேரடியாக விதைக்கலாம் அல்லது விதைகளை நாற்றுகளாக வளர்த்து நடவு செய்யலாம். இவ்வாறு விதைப்பான் பயன்படுத்துவதன் மூலம் அல்லது நாற்றுகள் வளர்த்து பயிர் நடவு செய்வதன் மூலம் பயிர் எண்ணிக்கை பராமரிப்பதுடன் எளிதில் களை எடுப்பதற்கு ஏதுவாகிறது. இதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். நடவின் போது நாற்றின் வயது 18 முதல் 21 நாட்கள் இருத்தல் அவசியம். நடவு இடைவெளியாக வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருத்தல் வேண்டும். மானாவாரியாக குதிரைவாலியை சாகுபடி செய்யும் போது விதைகளை கைகளால் தூவி விதைப்பு செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு சுமார் 3 கிலோ விதைகள் தேவைப்படுகிறது. மானாவாரியில் தேவையான அளவு மழை பெய்யும் போது விதைத்த 12 முதல் 15ஆம் நாளில் நெருக்கமாக உள்ள செடிகளை களைத்து பயிரில்லாத இடங்களில் நட்டு தேவையான பயிர் எண்ணிக்கையை ஓரளவு பராமரிக்கலாம். தொழு உரம் ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் இட வேண்டும். மேலும் விதைக்கு முன் உயிர் உரமான அசோஸ் பயிரிலத்தை ஒரு ஹெக்டர் விதைக்கு 600 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் வேண்டும்.
அல்லது மண்ணில் இடுவதற்கு ஹெக்டருக்கு அசோஸ்பைரிலம் 2 கிலோவும், பாஸ்போபாக்டீரியா மண்ணில் இடுவதற்கு ஓர் ஹெக்டருக்கு 2 கிலோவும் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை பரிந்துரைப்பின்படி உரமிடுதல் வேண்டும். அல்லது பொது பரிந்துரையாக தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் ஓர் ஹெக்டருக்கு முறையே 66, 33 மற்றும் 28 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். மானாவாரியில் அனைத்து உரங்களும் அடி உரமாக அளிக்க வேண்டும். இரவை பாசனம் என்றால் யூரியாவை மட்டும் 2 பகுதியாக பிரித்து பாதி அளவை அடியுரமாக இட்டு மீதமுள்ள தழைச்சத்தினை விதைத்த 25 முதல் 30 நாட்களில் இட வேண்டும். நடவு செய்த பின் தொடர்ந்து 40 நாட்களுக்கு களைகள் இல்லாமல் இருத்தல் நல்லது. 15ஆம் நாள் முதல் களையும் 30ஆம் நாள் 2ஆம் களையும் எடுத்தல் சிறந்தது. இரவையில் நேரடி விதைப்பு செய்திருந்தால் விதைத்த அன்று விதைப்பு நீரும், விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்ச வேண்டும். அல்லது நாற்றுகளாக நடவு செய்திருந்தால் நாற்று நட்ட அன்று மற்றும் நட்ட 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் தேவைக்கேற்ப 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். மானாவாரி பயிராக பயிரிடும்போது பயிரின் முக்கிய நிலைகளான பூக்கும் மற்றும் பால் பிடிக்கும் நிலைகளில் தேவையான அளவு ஈரப்பதம் மண்ணில் இல்லை என்றாலோ அல்லது போதுமான அளவு மழை நீர் கிடைக்கப் பெறவில்லை என்றாலோ பண்ணைக்குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீரை தெளிப்பான் கொண்டு தெளித்து பயிரை வறட்சியிலிருந்து பாதுகாத்து விளைச்சலை அதிகரிக்கலாம். சரியான பருவத்தில் விதைக்கும் போது பூச்சிகளோ பூஞ்சானங்களோ அதிகமாக இப்பயிரை தாக்குவதில்லை. மோனோக்ரோட்டோபாஸ் ஓர் ஹெக்டருக்கு 1 லிட்டர் வீதம் கலந்து 15ஆம் நாள் தெளிப்பதன் மூலம் தண்டு துளைப்பான் வராமல் பாதுகாக்கலாம். மேலத்தியான் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான காளான் நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடியினை பிடுங்கி எறிவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். விதைகளை ஆரோக்கியமான செடிகளிலிருந்து தேர்ந்தெடுத்தல் வேண்டும். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். அதன்பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து காற்று புகாமல் சேமித்து வைக்க வேண்டும். தானியங்களை பிரித்த பின் உள்ள தட்டையையும் நன்கு உலர்த்தி சேமித்து வைத்தால் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். குதிரைவாலி விவசாயிகள் விரும்பும் பண்புகளான அதிக விளைச்சல், குறைந்த வயது, குறைந்த நீர் தேவை, சமைப்பதற்கு மிகவும் ஏற்றதாகவும் பூச்சி மற்றும் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் போன்ற சிறந்த பண்புகளை ஒருங்கே பெற்றிருக்கும் MDU-1 குதிரைவாலி அனைத்து பருவங்களுக்கும் உகந்த ரகமாக வெளியிடப்பட்டு பெருவாரியாக பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகள் இத்தகைய சிறந்த ரகத்தினை சரியான பருவத்தில் பயிரிட்டு இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிக விளைச்சலும் கூடுதல் வருமானமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.